டிசம்பர் 22 திருவருகை காலம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தின் மாசாவையும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளோ என் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்து வருவதை குரல் எழுப்பி முழங்கி இறைவாக்கினர் முன்னமே இயம்பினர். இறைவனின் அருளால் மீட்படைவோம் என பறைசாற்றினரே பெருமகிழ்வுடனே. வைகரை வருவது தெளிவாகின்றது, அகமும் மகிழ்ந்து அக்களிக்கின்றது. மகிமை வாழ்வை முன்னறிவிக்கும் தகைசால் குரலொளி இனிதே இசைக்கின்றது. இயேசுவின் முதலாம் வருகை இதுவே. நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை, காலிடறி தவறிய ஆட்டினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார். ஆயினும் அவரே மீண்டும் வருவார், வாயிலில் நிற்பார் என்பதை முன்னுணர்த்தும் தூயவர்க்கெல்லாம் மணிமுடி சூட்டி தூய விண்ணரசை நிலைநாட்டிட வருவார். உறுதிமொழி இதோ அருளப்பட்டது, இறுதியில்லா பேரொளி ஒளிரும் கிறிஸ்துவே, வேண்டினோம் உம்மை என்றும் இறை எனக் காண்போம், ஏத்தி போற்றுவோம். ஆமேன். ஆட்சி புரிபவர் சியோனிலிருந்து வருவார், ஆண்டவர் இம்மானுவேல் என்பதே அவரது சிறப்பு பெயர். ஆட்சி புரிபவர் சியோனிலிருந்து வருவார், ஆண்டவர் இம்மானுவேல் என்பதே அவரது சிறப்பு பெயர். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெஞ்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக் கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்தப் பழியினின்று என்னை விடுவித்தருளும். என் நா உமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும்.
என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங் கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆட்சி புரிபவர் சியோனிலிருந்து வருவார். ஆண்டவர் இம்மானுவேல் என்பதே அவரது சிறப்பு பெயர். ஆட்சி புரிவர் சீயோனிலிருந்து வருவார். ஆண்டவர் இம்மானுவேல் என்பதே அவரது சிறப்பு பெயர். நிலை குலையாதீர்கள், ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை காண்பீர்கள். நிலை குலையாதீர்கள், ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயல்களை காண்பீர்கள். நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு: என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குகின்றாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உன் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலை குலையாதீர்கள், ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை காண்பீர்கள். நிலை குலையாதீர்கள், ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை காண்பீர்கள். நான் ஆண்டவரை நோக்குவேன், என்னை மீட்கும் கடவுளுக்காக காத்திருப்பேன். நான் ஆண்டவரை நோக்குவேன், என்னை மீட்கும் கடவுளுக்காக காத்திருப்பேன். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரை நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர் தம் திரு வாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நான் ஆண்டவரை நோக்குவேன், என்னை மீட்கும் கடவுளுக்காக காத்திருப்பேன். நான் ஆண்டவரை நோக்குவேன், என்னை மீட்கும் கடவுளுக்காக காத்திருப்பேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கின்றாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன.
உன் பிள்ளைகள் விரைந்து வருவர். உன்னை அழித்து பாழாக்கியோரும் உன்னை விட்டு போய்விடுவர். உன் கண்களை உயர்த்தி சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் உன்னிடம் ஒருங்கே வருகின்றனர். என் உயிர் மேல் ஆணை, நீ அவர்கள் அனைவரையும் அணிகலன் போல் அணிந்து கொள்வாய், மணப்பெண் அணிவது போல் அணிந்து கொள்வாய் என்கிறார் ஆண்டவர். பாலடைந்து அழிந்து மண் மேடாய் போன உன் நாட்டின் பகுதிகள் இப்பொழுது மக்கள் குடியிருப்பதற்கு மிகவும் குறியதாயிருக்கும். முன்பு உன்னை விழுங்கியவர் உன்னை விட்டு வெகு தொலைவிற்கு செல்வர். உன் துக்க காலத்தில் பிறந்த உன் பிள்ளைகள் உன் செவிகளில், இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்க போதிய இடம் தாரும் என்பர். இப்பொழுது நீ இவர்களை எனக்கென பெற்றெடுத்தவர் யார்? நான் பிரிவு துயரால் வாடினேன், மலடியாயிருந்தேன், நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட்டேன். அப்படி இருக்க இவர்களை ஆளாக்கி விட்டவர் யார்? நான் தனியலாய் விடப்பட்டிருக்க எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்வாய். என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. வேற்றினத்தாருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன், மக்கள் இனங்களை நோக்கி என் அடையாள கொடியை ஏற்றுவேன். அவர்கள் உன் புதல்வரை மார்பில் ஏந்தி கொண்டு வருவர், உன் புதல்வியரை தம் தோள் மேல் வைத்து தூக்கி வருவர். அரசர்கள் உன் வளர்ப்பு தந்தையர் ஆவர், அவர்கள் அரசியர் உங்கள் செவிலி தாயர் ஆவர். முகங்குப்புற தரையில் வீழ்ந்து அவர்கள் உன்னை வணங்குவர், உன் காலடி புழுதியை நக்குவர். நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கம் அடையார் என்பதையும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். வலியோனின் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமா? வெற்றி வீரனிடமிருந்து சிறைப்பட்டோர் தப்ப இயலுமா? ஆண்டவர் கூறுவது இதுவே. சிறைப்பட்டோர் வலியோனிடம் இருந்து விடுவிக்கப்படுவர், கொள்ளை பொருள் கொடியவன் கையில் இன்று மீட்கப்படும். உன்னை எதிர்த்து போராடுவோனுடன் நானும் போராடுவேன், உன் பிள்ளைகளை விடுவிப்பேன். உன்னை ஒடுக்குவோர் தங்கள் சதையை உண்ண செய்வேன், அவ்வாறு தங்கள் இரத்தத்தை இனிய ரசம் போல் குடித்து வெறிப்பர். அப்பொழுது மானிடர் யாவரும் நானே ஆண்டவர், உன் விடுதலையாளர், உன் மீட்பர், யாக்கோப்பின் வல்லவர் என்று அறிந்து கொள்வர். ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் தாயை தள்ளி வைத்ததற்கான மனமுறிவு சீட்டு எங்கே? உங்களை விட்டுவிடும் அளவுக்கு எவனுக்கு நான் கடன்பட்டிருந்தேன்? இதோ உங்கள் தீ செயல்களை முன்னிட்டே நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் வன் செயல்களின் பொருட்டே உங்கள் தாய் தள்ளி வைக்கப்பட்டாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். குருவும் ஆசி பெற்றவருமான ஃபீட் லூகாஸ் நற்செய்தியை குறித்து அளித்த விளக்க உரை. மரியாளின் பாடல். மரியாள் கூறினாள், என் ஆன்மா ஆண்டவரின் மேன்மையை அறிவிக்கின்றது, என் ஆவி என் மீட்பராம் இறைவனிடம் களி கூறுகின்றது. பெரியதொரு கொடையினால், கேள்விப்பட்டிராத ஒரு கொடையினால் ஆண்டவர் என்னை உயர்த்தியுள்ளார். இது எத்துணை பெரிதென்றால் இதை விவரிக்க முடியாமல் மொழி பயனற்று போகின்றது. என் இதயத்தின் ஆழத்திலுள்ள அன்பு அதனை பற்றி கொள்வது அரிது. புகழ்ச்சியிலும் நன்றி அறிதலிலும் என் ஆன்மாவின் சக்திகளையெல்லாம் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லையற்ற அவரது மகத்துவத்தை நான் தியானிக்கும்போது என் வாழ்க்கை முழுவதையும், என் புலன்களையும், என் தீர்ப்பையும் மகிழ்ச்சியோடு நான் அர்ப்பணிக்கின்றேன். ஏனெனில் இவ்வுலக காலத்தில் நான் கருத்தரித்த இந்த மீட்பரான இயேசுவின் நித்திய இறைத்தன்மையில் என் ஆன்மா அகமகிழ்கின்றது. எல்லாம் வல்லவர் எனக்கு அரும்பெரும் காரியங்களை செய்துள்ளார். அவர் பெயர் புனிதமானது. தன் பாடலின் தொடக்கத்தை மரியாள் பின் நோக்குகின்றாள். அங்கே அவள் கூறினாள், என் ஆன்மா ஆண்டவரின் மேன்மையை அறிவிக்கின்றது. ஆண்டவர் தமது அன்பினால் எந்த ஆன்மாவிற்கு மாபெரும் செயல் பல புரிந்துள்ளாரோ அந்த ஆன்மா மட்டுமே தகுதியான புகழ்ச்சியால் அவரது மேன்மையை அறிவித்து அவளது ஆசையிலும் நோக்கத்திலும் பங்கு பெறுவோரை இங்கனம் கூறி ஊக்குவிக்கும். என்னோடு சேர்ந்து ஆண்டவரின் மேன்மையை அறிவியுங்கள். ஒன்றாக சேர்ந்து அவரது பெயரை புகழ்வோமாக. ஆண்டவரை அறிந்திருந்தும் தங்கள் சக்திக்கு உட்பட்டவாறு அவரது மேன்மையை அறிவித்து
அவரது பெயரை புனிதப்படுத்த மறுப்பவர்கள் விண்ணரசில் சிறியோராக அழைக்கப்படுவர். அவர் பெயர் தூயவர் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் அவரது தனிச்சிறப்பு மிக்க வல்லமையின் உன்னதத்தில் படைப்பனைத்தையும் அவர் கடந்திருக்கின்றார். அவர் உருவாக்கிய அனைத்தினின்றும் அவர் வெகு தொலைவில் இருக்கின்றார். அவரது ஊழியனான இஸ்ரேலின் உதவிக்கு அவர் வந்துள்ளார். ஏனெனில் அவரது இரக்கத்தின் வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார். மிகவும் அழகான சொற்றொடரை பயன்படுத்தி மரியாள் இஸ்ரேலை ஆண்டவரின் ஊழியன் என்று அழைக்கின்றான். ஆண்டவர் அவனை மீட்பதற்கு அவன் உதவிக்கு வந்தார். ஓசேயின் வார்த்தைகளில், இஸ்ராயேல் ஒரு ஊழியனாய் இருந்தான், நானும் அவனை நேசித்தேன். தாழ்ச்சியாக இருக்க மறுப்பவர்கள் மீட்கப்பட முடியாது. இறைவாக்கினரோடு அவர்கள் இங்கனம் கூற முடியாது. இதோ இறைவன் என் உதவிக்கு வருகின்றார், என் ஆன்மாவின் உதவியாளர் ஆண்டவரே. ஆனால் ஒரு சிறு குழந்தையைப் போல எவன் தன்னை தாழ்த்திக் கொள்கின்றானோ அவன் விண்ணரசில் பெரியவன். நம் தந்தையர்க்கும் ஆபிரகாமுக்கும் அவரது குழந்தைகளுக்கும் என்றென்றும் அவர் தரும் வாக்குறுதி இதுவே. இது ஆபிரகாமின் உடல் வழி வந்த சந்ததியை அல்லாமல் அவரது ஆன்மீக குழந்தைகளையே குறிப்பிடுகின்றது. அவரது வழித்தோன்றல்கள் இவர்களே. உடலினின்று மட்டும் இவர்கள் தோன்றவில்லை. ஆனால் இவர்கள் விருத்த சேதனம் பெற்றிருந்தாலும் இல்லை என்றாலும் அவரை விசுவாசத்தில் பின்பற்றினார். விருத்த சேதனம் பெற்ற ஆபிரகாமோ விசுவசித்தார். இது அவருக்கு ஏற்புடைமையின் செயலாக கருதப்பட்டது. ஆபிரகாமுக்கும் அவரது சந்ததிக்கும் மீட்பரின் வருகை என்றென்றும் வாக்களிக்கப்பட்டது. வாக்குத்தத்தத்தின் குழந்தைகள் இவர்களே. இவர்களை குறித்தே இங்கனம் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கிறிஸ்துவிற்கு உரியவராய் இருப்பின் நீங்கள் ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள், வாக்குத்தத்தத்தின் உரிமையாளர்கள். குருவும் ஆசி பெற்றவருமான ஃபீட் லூகாஸ் நற்செய்தியை குறித்து அளித்த விளக்க உரை. இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அப்போது மரியா கூறியதாவது: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார்.
குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. மன்றாட்டுகள். பயத்தினாலும் பேராசையினாலும் பிளவுபட்டிருக்கும் உலகிற்கு மீட்பர் வரவேண்டுமென்று திருச்சபை மீண்டும் மீண்டும் அழைக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். எங்கள் இதயங்கள் ஏமாற்றமுறாது நிறைவு காண்பதாக அவற்றை நெறிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். பிறருக்கு உமது மீட்பின் வல்லமையை நாங்கள் எடுத்துரைப்போமாக. மீட்பின் பாதையிலிருந்து விலகாதிருக்க செய்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். ஆண்டவரே, உமது வருகையின் அருளால் இவ்வுலகம் நிரம்பி வழிவதாக. நாங்கள் உமது மகிழ்ச்சியின் நிறைவில் திளைப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். இவ்வுலகிலே நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ்வோமாக. எதிர்கால நம்பிக்கையால் எங்கள் வாழ்வை உருமாற்றி அருளும். ஆண்டவராகிய இயேசுவே, கனிவுடன் வந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. அனைவருக்கும் மீட்பளிக்கும் தந்தையாகிய கடவுளே, வீழ்ச்சியுற்ற மனிதர் மீது இரக்கம் கொண்டு உமகனின் வருகையினால் எங்களை மீட்டருளினீர். எங்களுடைய மீட்பர் மனிதரான மாபெரும் நிகழ்ச்சியில் எங்களது உறுதியான பணிவான நம்பிக்கையை வெளிப்படுத்தும். நாங்கள் அவருடைய இறைவாழ்வில் பங்கு பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.